ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நடந்து முடிஞ்ச மேட்சான T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8 குரூப்பில் இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஜிம்பாவே மேட்ச்சில் பேட்டிங் ஆடினாங்க, இருந்தாலும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம டாஸ் வின் பண்ணி பவுலிங் போவோங்கிற ஒரு ஐடியலுக்கு வந்து பவுலிங் எடுத்தாங்க. பரவாயில்ல, சூப்பராகவே பந்து போட்டாங்க. இங்கிலாந்து பேட்ஸ்மேனை ரொம்ப ஒரு கண்ட்ரோலாக வச்சாங்க. பெரிய ஷாட் ஆட விடாமல் கண்ட்ரோல்டாக பந்து போட்டாங்க. ஒரு 146 இங்கிலாந்து அடித்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமே ஃபிளிப் சால்ட் பேட்டிங் தான். சரமான சால்ட்டு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டச் பிளேலே தான் இருந்தார். சிங்கிள்ஸு நல்லா எடுத்தார். 6 பவுண்ட்ரி தான் அடித்தார். 2 6 6 பவுண்ட்ரி அடித்தார். ஒரு 60 ரன்னுக்கு மேலே அடித்து கொடுத்துட்டாரு டீமுக்காக. ஆமாம், ஏன்னா ஒரு நல்ல பேட்டிங்கை தான் கொடுத்தாரு ஃபிளிப் சால்ட்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் நின்றனால தான் இந்த ஸ்கோர் வந்தது, இல்லைன்னா வந்திருக்காது. அதுக்கடுத்து வந்தவங்களாம் 10, ஒருத்தர் மட்டும்தான் 20, மற்றெல்லாம் 10 12 அவ்வளோதான், 5 6 அப்படியே எல்லோரும் கலந்து ஒரு ரன் அடித்து ஒரு 146 போட்டாங்க. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவுலிங்கை தான் கொடுத்தாங்க. வெள்ளாளக 3 விக்கெட்டு, தில்சன் வந்து ஃபாஸ்ட் பவுலர் தில்சன் இந்த மேட்ச் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டார். ஒரு 2 விக்கெட் எடுத்தார். தீக்ஷனா கூட நல்லா போட்டிருக்காருங்க, 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. சமீரா ஒரு டீசெண்டான பவுலிங்கை கொடுத்தாரு. ஹேமந்தா மட்டும்தான் கொஞ்சம் அடி வாங்கிச்சு, பரவாயில்ல, ஓரளவு டீசெண்டான பவுலிங்கை கொடுத்தோம். இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சை நான் ஆல்ரெடியே உங்கள்கிட்ட ஒரு மேட்ச் சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் ரிவ்யூவில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போனாங்க. 3 T20 ஆடினாங்க. அந்த 3 T20யுமே இங்கிலாந்து வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டாங்க இங்கிலாந்து அப்படின்னு. ஒரு மேட்ச்சில் வந்து 129 ரன்னு தான் அடிக்கணும். அதை கூட ஸ்ரீலங்காவால் சேஸ் பண்ண முடியாமல் 110 111 ஆல் அவுட் ஆனாங்க. அதை பற்றியும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கே, அதே க்ரௌண்டு, அதே ட்ரெய்லரு, அதே வாடகை, அதே வில்சாக்கு. ரிட்டன் டிஃபெண்டுக்கு வந்தாங்க இங்கிலாந்து. ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் இந்த டோட்டல் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணக்கூடிய டோட்டல் தான். 120 பந்துக்கு 147 ரன்னு. அழகாக டச் பிளேயில் போனாலே தலகாக தூக்கிடலாம். ஆனால் நிசங்கா அப்படி போகல. ஒரு டச் பண்ணி ஆடி இருந்தாருன்னா இந்நேரப்போ ஒரு பவர் பிளேயில் ஒரு 40-50 ரன் வந்திருந்தா கூட ஓரளவு கேமை கொண்டு போயிருக்கலாங்க. அதை கூட விடலை. 2 ஓவர் நல்லா ஆட்டு அடுத்து தூக்குறேன் வைக்கிறேங்கிற மாதிரி ஆடி அவர் அவுட் ஆகிட்டாரு. கூட வந்து ஓப்பனர் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து குசால் மெட்டில்ஸு அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. எப்பா நல்ல ரன் அடிச்சிருந்தியப்பா, 350 வரிசைக்கா. அவரும் போயிட்டாரு. அவ்வளோதான், மொத்த பேரும் வரிசைக்காக டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. சாப்ராஜருக்கு பந்து நல்லா வருது. அவர் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. வில்ஜாக்கு ஒரு 3 விக்கெட்டு, லியாம் ஒரு 2 விக்கெட்டு, ஆதில் ரசீது 2 விக்கெட்டு. தரமாக எல்லாரும் ஆளாளுக்கு பந்தை போட்டு வீசி விக்கெட் எடுத்து விட்டாங்க. தரமாக போட்டாங்கங்க எல்லாரும். நல்ல பவுலிங்கு. ஆதில் ரசீதுலாம் தரமான பவுலிங்கு. வில்ஜாக்லாம் ஒரு பார்ட் டைம் பவுலராக இருந்தார் இங்கிலாந்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரமாக பந்து போட்டு ஒரு மேட்சையே திருப்புற அளவுக்கு சூப்பராக பந்து போடுறாரு. உண்மையிலே பக்கா. இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. நான் அன்றைக்கி அந்த மேட்ச்சில் நடந்த மாதிரியே தான் ஸ்ரீலங்காவை எப்படி பண்ணணுமோ அப்படியே தூக்கிட்டாங்க. ஸ்ரீலங்கா வந்து ஒரு கண்ட்ரோலாக ப்ராப்பரான கிரிக்கெட் ஆடலை. ஒரு டச் பிளேலே போய் தட்டியே கொண்டு போய் கேமை கொண்டு போயிருக்கணும். ஆமாம், ஒரு 10 ஓவருக்கு 70 ரன்னு அடிச்சிருந்தாலும், ஒரு 60 ரன் அடிச்சிருந்தாலும், விக்கெட்டு ஒரு விக்கெட் தான் அப்படி இருந்தாலே இங்கிலாந்துக்கு எப்படினாலும் இவங்க அடிச்சிருவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் தட்டி ஒரு 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு 2 விக்கெட்டு அப்படியே வரிசைக்காக கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால முடிஞ்சு. கேப்டன் ஒரு 30 ரன் அடித்தார். இன்னும் இப்போ ஒரு பிரோஜனத்துக்கும் ஆகாது அந்த ரன்னு. ஏன்னா சும்மா குண்டக மட்டக்குன்னு தூக்குறது, எல்லாரும் தூக்கி தான் ஆடுறாங்க பேட்டிங்கு. வர ஒரு 4 அடிக்க அவுட் ஆக, வர ஒரு 6 அடிக்க அவுட் ஆகுனா பிளான் பண்ணிட்டாங்க. அடிக்கவே முடியாது இந்த ஸ்கோர், நீங்கள் அடிக்கவே முடியாது. அவங்க பிளானே பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு. நல்ல கையில் இருந்த மேட்சை விட்ட மாதிரி தான் ஸ்ரீலங்கா ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நியூசிலாந்து விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் வேறு ரெயின் ஆகி ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ சூப்பர் 8க்குள்ளே போகிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது. நெட் ரன் ரேட்டு 2.9 மைனஸ்க்கு போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. நெட் ரன் ரேட்டை கரெக்ட் பண்ணி அடுத்த 2 மேட்ச்சு நியூசிலாந்தையும் பாகிஸ்தானையும் எப்படி ஜெயிக்க முடியும்? கையில் ஒரு மேட்ச் இருந்ததை விட்டுட்டு மறுபடியும் போய் எப்படா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்கள் தான் ஹோம் கண்ட்ரி. அவன் ஹோம் கண்ட்ரியில் ஆடுற மாதிரி ஆடுறான்.
நம்ம வந்து ஒரு ஊருக்கு ஒரு விளாட போகிறோம், அந்த கிரவுண்டில் ஒரு 5 மேட்ச் விளாண்டா அந்த கிரவுண்டை பற்றி எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக இந்த கிரவுண்டில் தான் இருக்கீங்க, உங்கள் ஊர் உங்கள் கிரவுண்டை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி ஆடணுங்கிறது தெரியும். பெரிய கிரவுண்டு, நல்லா சிங்கிள்ஸு டபுள்ஸுமா. லாஸ்ட் மேட்ச் ஜிம்பாவை எப்படி ரொட்டேட் பண்ணி ஆடினாங்க, ஆடி கடைசியில் வந்து ஒரு ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸை கொடுத்து ராசா அடித்ததுலேருந்து வந்துச்சுல. உங்ககிட்டயும் ஹிட்டர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, கடைசி நேரத்தில் வீசியிருக்கலாம்ல, கரெக்டாக கொண்டு போயிருந்துருக்கலாம்ல. ஒன்றுமே பண்ண முடியலங்க, சரண்டர் ஆகிட்டாங்க ஸ்ரீலங்கா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகிறது கஷ்டம், செமிஃபைனலு. பார்க்கலாம் இன்னும் போக போக மேட்ச்சில் எப்படி ஆடுறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.